Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு கழுதையின் அறியாமை. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் கழுதைய ஆசையா வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது அந்த கழுதை. ஆனாலும் கழுதைக்கு எப்போதும் ஒரு சின்ன சங்கடம் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன சங்கடம்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு சங்கடம். அப்புறம் அந்த கழுதையோட முதலாளி, என்ன இன்னைக்கு போகலாமா வெளியில அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலைக்கு? கழுதையோட வேலை என்ன? துணி மூட்டைகளை சுமந்துக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது தான் கழுதையோட வேலை. அந்த முதலாளி அம்மாவும் அந்த ஐயாவும் 2 பேரும் கழுதைக்கிட்ட, சரி வா, இன்னைக்கு ஒரு பெரிய போர்வை ஒன்று வந்திருக்கு, ஆத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த போர்வையை துவைச்சி காய போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு 2 பேரும் கழுதைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்பயுமே கழுதைக்கு பிடிக்காத செயல் தான். அதுக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது. அப்புறம் இருந்தாலும் அது ஒரு மனசு கஷ்டத்தோடையே அந்த போர்வையை தூக்கி சுமந்துக்கிட்டு வருது. அப்புறம் ஆத்தங்கரைக்கு போயிட்டு போர்வையெல்லாம் துவைச்சி அலசி காய வச்சுட்டு மடித்து வச்சுட்டு அப்படியே அந்த முதலாளி அம்மாவும் ஐயாவும் அந்த கழுதையை பார்த்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கழுதை மட்டும் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ வேலை பாரமாக இருக்கும், இது நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்யுது அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கழுதைக்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் கழுதைக்கு என்ன தான் பாசமாக நடந்துக்கிட்டாலும் அதுக்கு வேலை செய்கிறதுனால இவங்களையும் கூட அதுக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஒரு சங்கட்டத்தோடையே அந்த போர்வையை திரும்ப எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்படுறாங்க. கழுதை மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கு, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. அப்புறம் ஒரு நாள் கழுதையோட முதலாளி அம்மாவும் ஐயாவும், நாங்கள் வெளியூர் போகிறோம், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும், உனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டோம், நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கழுதைக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அப்பா, நமக்கு ஓய்வு கிடைக்க போகுது. ஆனாலும் இது போல் அடிக்கடி அதுக்கு ஓய்வெல்லாம் கிடைக்கும் தான். இருந்தாலும் அதுக்கு வேலை சொன்னால் மட்டும் ஒரு கஷ்டம் வந்துடும். மற்ற விலங்கினங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது, நம்ம மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தன்னுக்குள்ளேயே நினச்சிட்டே இருக்கும். அப்புறம் கழுதையை பத்திரமா இருக்க சொல்லி அந்த முதலாளி அம்மாவும் அந்த ஐயாவும் வெளியூருக்கு கிளம்புறாங்க. அப்புறம் கழுதை தன்னோட நண்பனை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ளே வருது. அதோட நண்பன் யாருன்னா ஒரு அழகான முயல். அப்புறம் முயல்கிட்ட போய் எப்பயுமே தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். அன்னைக்கும் அதே போல தான் முயல்கிட்ட, அப்பா எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த முயல், உனக்கு என்ன கஷ்டம்? நீ இந்த மாதிரி பேசுகிறதே தப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுது முயல். உடனே அந்த கழுதை, ஆமாம், உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்? நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அப்படி இல்லை, நான் தினம் வேலை செய்யணும், அப்படியே தினமும் செய்யலைனாலும் எனக்கு வாரத்தில் 3-4 நாளாவது வேலை இருக்குது அப்படின்னு ரொம்பவே சலிச்சிக்குது. இதை கேட்ட முயல், உன்னோட உயிருக்கு என்னைக்காவது ஆபத்து இருக்குதா? ஆனால் எங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து தெரியுமா உனக்கு? அதை பற்றி தெரிஞ்சால் பேசு, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு கோவமாகவே சொல்லுது. இதை கேட்ட கழுதை, அப்படியா, உங்கள் உயிருக்கு ஆபத்தா? ஆமாம், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் தானே இருக்கீங்க, நான் எப்பயுமே தப்பாக என்னை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்தவங்கள பற்றி நான் யோசித்ததே இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே முயல், ஆமாம், அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்னு அந்த முயல் சொல்லுது. அப்புறம் அதை கேட்ட கழுதை மனசு ரொம்பவே வருந்தது. நம்ம என்றைக்குமே அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிது. அப்புறம் அந்த முதலாளி அம்மாவும் அந்த ஐயாவும் வந்தோடனையும் கழுதையை பார்த்துட்டு, என்ன நல்லா ஓய்வு எடுத்தியா, சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்பவே அன்பாக விசாரிக்கிறாங்க. அப்போ தான் கழுதை தன்னோட தப்பை உணருது. நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கவே கூடாது, நம்ம எவ்வளோ பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோன்னு நினச்சிட்ருக்கோம். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் தன்னோட அறியாமையவே அது உணருது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.